அது அங்கங்கே உடஞ்சி விழுந்துருக்கும். நண்டு வறுவல் பண்ணிடலாம். புளியில் போட்டு கரைச்சிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மீன் குழம்புக்கு அப்படியே இடித்து போட்டால் நல்லாயிருக்கும். ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்டவ்வில் மாற்றி மாற்றி போட்டு ஆறின உடனே நல்லா திக்காக நண்டில் ஒட்டிக்கும். குழம்பே நல்லா இருக்கும்போது குழம்பு மீனும் நல்லா தான் இருக்கும். நல்லா காரம் சாரமாக சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு லஞ்ச் என்னது? இன்னைக்கு லஞ்சா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். வாங்க நீங்களே பாருங்க. அதில் பாதி எனக்கும் தெரியும், ஏன்னா நானும் தான் போய் வாங்கினேன். நீங்களே பாருங்க. இது வந்து வஞ்சிரம் மீன். இதை சட்டியில் கொட்டிடுறேன். ஃபஸ்ட்டு தான் கிளீனிங். வஞ்சிரம் மீன் கூட வெட்டி தான் வாங்கணும்ல. கூட வந்து இதெல்லாம் கொசுறு போட்டது. அதனால் நினச்சிப்பாங்க என்ன சங்கரா மீனை போய் வஞ்சிரம் மீனுன்னு சொல்கிறாங்கன்ட்டு. இதெல்லாம் கொசுறு 2 மீன் போட்டாங்க. அது ஒரு 4 பீஸ் இருக்கும். குழம்புல போடலாம். தெரியுமே உங்களுக்கு. அதுவும் வஞ்சிரம் தான். இன்னும் க்ளீன் பண்ணலை, க்ளீனிங் தான் காட்ட போகிறோம். அதுக்கப்புறம் இது வந்து நண்டு 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 திருப்பி காட்டுறனோ. ஒரு குடுக்கு காணும். அது அங்கங்கே உடஞ்சி விழுந்திருக்கும். கவர்லேயே உடஞ்சிருச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா அதை பண்ணலாம். ஒரு 10-15 நிமிஷம். கட் பண்ணி தானே இருக்குது. ஆமாம், அதுக்கு ஒரு 10 நிமிஷம். மீன்லாம் கழுவிட்டியா? அதில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ உப்பு மஞ்சள் பொடி போட்டு உறைஞ்சிட்டு இது நண்டுக்கு. ஆமாம், இந்த மாதிரி போட்டு ஏன்னா கட்டியில் பண்ணுறது கவுச்சி வாடை இருக்காது. அதில் எதாவதுலாம் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா பெறாலாம் அதில் போயிடும். அந்த குழகுழப்பு போயிடும். ஆமாம், எல்லாமே நிறைய சொல்லலாம். க்ளீன் பண்ணிட்டேன் அவ்வளோதான். க்ளீன் பண்ணிட்டியா? க்ளீன் பண்ணியாச்சே. இது மீன் நண்டு நண்டு எல்லாம் நண்டோட மேலே இருந்த ஓடை காணும். ஓடை எடுத்தால் தான் பின்ன சாப்பிட முடியும். அப்படியே சாப்பிட முடியும். இந்த குழம்புக்கு புளி ஊற வைக்கிறேன். தெரியாதுல்ல, அதனால தான் கேட்டேன். குழம்புக்கு புளி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நறுக்கிட்டு நண்டு கிரேவி பண்ணணும். இது அப்படியே ஊறிட்டு இருக்கணும். குழம்புக்கும் கிரேவிக்கும் வெங்காயம் தக்காளி இருக்கணும். ரெண்டுத்துக்கும். குழம்புக்கு நண்டு கிரேவி பண்ணல, நண்டு வறுவல் தான் பண்ணுறேன். குழம்பு தான் இருக்க, அதனால் நண்டு கிரேவி வேண்டாம். மீன் குழம்பு, மீன் வறுவல் இருக்குது, நண்டு வறுவல் கூட. அதனால் குழம்புக்கு ஒரு வெங்காயம், வறுவலுக்கு ஒரு வெங்காயம். ஆமாம், சாதம் வச்சுருக்கேன், வேகட்டும். அதுக்குள்ளே அது மீனுக்கு மசாலா போடணும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கியாச்சு. இது வந்து குழம்புக்கு, இது வந்து வறுவலுக்கு கொத்தமல்லி. பூண்டு வந்து குழம்புக்கு இடித்து போடணும், அப்புறமா இடிச்சிக்கலான்னு வச்சுருக்கேன். வறுவலுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நண்டு செய்யணும். இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக அரைச்சேன். இஞ்சி பூண்டு காலி ஆகிடுச்சில்ல, இப்போ வேணுன்றதுக்காக கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கிறேன். அப்புறமா சுத்தம் பண்ணி தான் நிறையா அரைக்கணும். காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ இந்த மிக்சிங் எதுக்கு பண்ணுறது? மீன் வறுவலுக்கு. இந்த மீன் தானே? ஆமாம், அந்த மீனில் குழம்புக்கு பிரிக்கணும். வறுவலுக்கு நான் இதில் எடுத்து போட்டுப்பேன். இது தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு, சால்ட்டு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்று. இது அங்கே கிண்ணத்தில் இருக்குப்பா. ஏன்னா தண்ணி சேர்க்கல, நான் பார்த்துக்குறேன். ஃப்ரை பண்ண எண்ணெய்? ஆமாம், ஃப்ரை பண்ணது. போகிற எடுத்து வச்சு மசாலா உதிராமல் இருக்கு. சிம் பண்ணிவிடு. ஆமாம், ஐயில் இருந்ததில்ல, இப்போ தான் கொதி வந்திருக்கு. கொதி வந்தோடனே ஸ்லோ பண்ணிடணும். இப்போ மீன் போட்டு அதில் பரட்டிடலாம். இதில் குழம்புக்கான மீனும் இருக்குது. குழம்புக்கு தனியாக மீன் பிரித்து வச்சிட்டேன். தலை, வால், அதுக்கப்புறம் இந்த சங்கரா மீன் ஃப்ரீயாக அவங்க போட்டது, அதான் கொசுருன்னு சொன்னேன். எப்போவுமே மீன் வாங்கினா ஃப்ரீயாக ஒரு மீன் 2 மீன் போடுவோம். ஆமாம், இது மசாலா வந்து வறுவலுக்கு தான் கலந்து வைக்கிறேன். வஞ்சிர மீன் ஃபுல்லாகவே கண்டம் பீஸு. தண்ணியே சேர்க்கலை, மீனில் இருக்கிற ஈரப்பதமே இருக்குது. இப்போ தான் கழுவி எடுத்தேன். ஆமாம், அதில் ஈரப்பதம் இருக்கனால தண்ணி சேர்க்கலை, எண்ணெய் மட்டும் போட்டுட்டு கலந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ ஊற விடணுமா இல்லை இப்போ எடுத்துருவேன்? இல்லை, நண்டுலாம் பண்ணிவிட்டு குழம்புலாம் பண்ணிவிட்டு கடைசியாக வறுக்கலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறுனா உப்பு காரெலாம் இறங்கி இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இருக்கட்டும். நண்டு செய்ய போகிறேன் அடுத்தது. நண்டு வறுவல் செஞ்சிடலாம். அடுத்து என்ன நண்டா? நண்டு வறுவல் பண்ணிடலாம்.
ஏதோ கடாய் போட்டிருக்கேன், எண்ணெயும் ஊற்றிட்டேன். அது மஞ்சள் பொடி போட்டு கழுவுனதுனால ஒட்டிகிட்ருக்கோம். கொஞ்சம் மஞ்சள். ஆமாம். என்னது? சோம்பு. நான் பெரிய பாத்திரம் தான் வச்சுருக்கேன், பெரிய கடாய். பரட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். சின்னதாக வச்சா நண்டு திருப்ப முடியாதுல்ல? ஆமாம், பரட்ட கஷ்டமாக இருக்கும். சோம்பு பொரிஞ்சிச்சு. வெங்காயம் தக்காளி. சரி, நேற்று ஒரு வீடு கதை கேட்டேன் முந்தா நேற்று, அது என்ன ஆன்சர் வரல? அதுதான் நான் நிறைய விஷயம் சொன்னேன், நீ இல்லைன்னு சொல்லிட்டேன். டஸ்ட்டு தட்டுறதா? இல்லை, இந்த வீடியோவில் ஆன்சர் சொல்லிடுறேன். அதான் கேட்டேன், கண்டுபிடிக்க பாரு. இல்லை, நான் யோசிச்சு பார்த்துட்டேன். அது வேலை கொஞ்சம் டைட்டாக போயின்னு இருக்கு, ரொம்ப யோசிக்கலாம் நேரம் இல்லை. முதல்ல கேட்ட விதுக்கடெல்லாம் எப்படி சொன்னேன்? அதான் அதெல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இது நான் சொன்னது எதுவுமே ரைட் இல்லைன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு அடித்தாலும் அழமாட்டான், வாங்கி கொண்டே இருப்பான்னு சொன்னேன். யார் அவன்? சரி, ஒரு க்ளூ கொடுக்கிட்டா? எப்படி சொல்கிறது? க்ளூ கொடுக்கறதுக்கு இவ்வளோ நேரமா? இல்லை, என்ன மாதிரி க்ளூ? நான் ஆன்சரே சொல்லிடுற மாதிரி ஆகிடும் க்ளூன்றது, அதனால யோசிக்கிறேன். ஓ சரி, சொல்கிறேன். எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒன்று. எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒன்று டிவி. பசங்களாம் சேர்ந்தா ஜாலியாக விளையாடக்கூடிய ஒன்று. பசங்களாம் சேர்ந்தா ஜாலியாக விளையாடக்கூடிய ஒன்றுனா தண்ணியா? சரி, நானே சொல்லிடுறேன். இவ்வளோ ஏன்னா குழந்தைங்க பசங்களாம் தண்ணி தான் சொல்லுவாங்க. க்ளூ கொடுத்து கூட நீ கண்டுபிடிக்கல. பால் தான் அடி வாங்கத்துக்குனே பிறந்தவன். ஏன்னா அதை போட்டு அடி அடிப்பாங்க, மிதிப்பாங்க, தட்டுவாங்க, தூக்கி விசிறி அடிப்பாங்க. பால்னா ஃபுட்பாலா, கிரிக்கெட் பாலா எடுத்துக்கலாம். எல்லா பாலுமே அடி வாங்க பிறந்தது தான். யோசிக்கவே இல்லையே. சரி சரி, விடு, பார்த்துக்கலாம். இந்த விடுகதையை கண்டுபிடிக்க உனக்கு 2 வீடியோ ஆச்சு. இல்லை, நான் ரொம்ப டீப்பாக யோசிக்கல. அதுவும் ஒரு காரணம் சொல்லலாம். வேலை கொஞ்சம் டைட்டாக போயின்னு இருக்குது. மசாலா போட்டுடலாம். வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதுக்கெல்லாம் ரொம்ப கருக வதங்கக்கூடாது. மஞ்சள் பொடி, இதுக்கு மிளகு சீரக பொடி போட்டால் நல்லா டேஸ்ட். சீரகம், இது மிளகுத்தூள். மிளகு தான் ரொம்ப இதுவாக கொடுக்கல. ஆமாம், கொஞ்சம் காட்டாக இருக்கும் நல்லா. சீரகப்பொடி, மிளகு சீரகம் அரைச்சே போடுவாங்க. நான் தூள் இருக்கவே அரைக்கலை. இஞ்சி பூண்டு அரைக்கும் போது கூட சேர்த்து அரைச்சிடலாம். இது குழம்பு மிளகாத்தூள். உப்பு போடணும், கல் உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு அங்கேருந்து எடுக்கணும். இன்னும் டப்பாவில் வடிக்கலை, இப்போ தான் அரைச்சேன். ஆமாம், இப்போ சர்ச்சமயத்துக்கு இது அப்புறமா வடிச்சு வச்சு. எத்தனை ஸ்பூன் போட்டேன்? நான் குட்டி ஸ்பூன்னால் அதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். 2 டீஸ்பூன் இருக்கும்ல? 2 டீஸ்பூன். நான் குட்டி குட்டி ஸ்பூன் தானே எல்லாத்துலேயுமே போட்டு வச்சுருக்கேன், அதிகமாக போட்டுறக்கூடாதுன்னு. இஞ்சி பூண்டு போட்டோன்னே நல்லா பசைச்சிடலாம். ஆமாம், இதை இப்போ நண்டு போட்டுடலாம். சிம்மில் வச்சிடணும், அப்போ தான் நண்டில் நல்லா கடாயின்றதுனால உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பரட்டி போட. இது உண்மையை சொல்ல போனால் நண்டு செய்யறதுக்குனே வாங்கின கடாய் தான். ஆனால் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன் இந்த கடாயில். இந்த கடாயோட வயசு 26. சின்னதாக இருக்கு. கடாயோட வயசு 26. 26 வருஷமாகுதா? மேரேஜ் ஆன புதுசில் சின்னது பெருசு 2 வாங்கினேன். அதில் சின்னது தான் அதிகமாக யூஸ் பண்ணி அது கருப்பாகவே ஆயிடுச்சு. இவர் மட்டும் புது பொண்ணு மாதிரி இருக்கார். நண்டு கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். ரொம்ப பெருசா இருந்தா பெரட்ட கஷ்டம். ஆமா, இது சின்னதா இருக்கனால வேணா கொடுக்கு பிச்சு போடலாம். நான் பிச்சு போடல, அவ்வளவுதான். எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆயிடுச்சா? மசாலால நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ரெடியா? வேக விடணும். ஓ, தண்ணி நல்லா சுண்டி வரணும் அது கூட. ஆமா, தண்ணி வத்தி வர அளவுக்கு. குழம்பு மாதிரி சரியா இல்ல? இல்ல வறுவல். தண்ணி வத்தி வர அளவுக்கு வேக செய்வாங்க. கிரேவி செய்யலாம், குருமா செய்யலாம், நல்லாயிருக்கும். சிக்கன் குருமா, மட்டன் குருமா மாதிரி நண்டு குருமா, அதே மாதிரி நண்டு குழம்பு, நண்டு கிரேவி. அவ்வளோதான், மிக்சிங் ஆயிடுச்சு. மூடி போட்டுடலாம். இந்த கடாய்க்கு இந்த தட்டு தான் செட் ஆகும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். சாதம் வெந்துட்டுருக்கு. இதுக்கு புளி கரைச்சிடலாம். புளி எதுக்கு? குழம்புக்கு கரைக்கிறதுக்கு தான். எல்லாம் கிண்ணெல்லாம் எடுத்து வச்சேன். சரி, நண்டு செஞ்சு விட்டால் அது பாட்டுக்கு வேகும், ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சாதமும் நண்டும் ஆகிடும் அநேகமாக சீக்கிரமாகவே. அடுத்து குழம்பு தாளித்து விட்டுட்டு மீன் வறுவல் பண்ணிடலாம். குயிக்காக வேலை முடிஞ்சிடும். புளியோ ரெடியா? இன்னொரு வாட்டி கரைக்கணும். ஒரு தடவை கரைச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் புளி இருக்கும் அதில், அதையும் கரைச்சிடலாம். நம்ம ரசம் வைக்கிறதுனா ரசத்துக்கு கூட்டணும், ரசம் வைக்கலன்னா இதிலே கரைச்சி விட்டுற வேண்டியதுதான். தக்காளிலாம் எடுக்கிற புளியில் போட்டு கரைச்சிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் போட்டாவா? ஆமாம், குழம்புக்கு மட்டும். அதாவது மீன் குழம்புக்கு செஞ்சோம்னா
சூப்பராக இருக்கும். மீதி தக்காளி வதக்க தானே போகிறோம். ஓ, அது வதக்கிறதுக்கு பாதி போடுறியா அதில்? ஆமாம், சும்மா 2 தக்காளி இருந்ததுல, இந்த 1 போட்டு கரைச்சிட்டு. நல்லா இருக்குமா? இப்போ இதை கரைச்சி வடிகட்டுவியா இல்லை? அப்படி வடிகட்ட மாட்டேன், அப்படியே கரைச்சி விட்டுருவேன். தக்காளி சாறு இதுவும் வதங்கணும்ல, அடுப்பில் போட்டோன்னு வெந்துடும் கொதிக்கும் போது. பாதி தக்காளி வதங்காத மாதிரில இருக்கும். ஆஹா, நான் தான் கரைச்சிடுறேனே, அது சாஃப்ட் ஆகிடுதுல்ல, அது பார் பிஞ்சு பிஞ்சு போயிடுதுல சாஃப்டாக, அதனால் வெந்துடும். எப்பவுமே மீன் குழம்பு செய்யும்போது ஆமாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். மீன் குழம்பே நல்லா தான் இருக்கும், அதில் இதெல்லாம் செய்யும்போது கூட்டி கொடுக்கும். எங்கள் அம்மா செய்வாங்க இந்த மாதிரி. அம்மா சொன்ன ரகசியம் போட்டுடலாமா? அம்மா சொல்லி கொடுத்த சமையல் அப்படி சொல்லிக்கலாம். இதில் வந்து மிளகாத்தூள் போட்டு வச்சிடணும். அதையும் இதிலே போட்டுருவியா? ஆமாம், தனியாக செய்யும்போது போட மாட்டேன். ஆஹா, மீன் குழம்புக்கு இது மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு வேணால் அப்புறம் போடலாம். போட்டு ரெடியாக வச்சுட்டோன்னா அடுப்பு காலியாகும்போது அப்படியே டக்குன்னு தாளிச்சிடலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். தாளிக்கும் போது எடுத்து ஊற்றிக்கலாம். வேணா கரண்டி வச்சு பண்ணிடலாம். கை வச்சா கொஞ்சம் கையெல்லாம் எரிச்சல் கொடுக்கும். நம்ம நண்டு அடுப்பு மாற்றிட்டுக்கிறேன். ஆமாம், இந்த அடுப்பில் குழம்பு வைக்கலான்னு. நண்டு ரெடியா? இல்லை, இன்னும் கொஞ்சம் வற்றணும், தண்ணி வற்றணும். தண்ணி வற்றுற அளவுக்கு வெந்துச்சுன்னா நண்டு நல்லா வெந்து. ஆமாம், வாசனை நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சளியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நண்டு நல்லா காரசாரமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிடும். வேகட்டும். சாதம் ரெடியா? சாதம் வடிச்சிட்டேன். சாதம் குழம்பு, மீன் குழம்பு காய். 2 ஸ்டவ் சும்மா தானே இருக்குது. இல்லை, இப்போ ஒரு ஸ்டவ் தான் சும்மா இருக்குது, அதெல்லாம் போட்டிருக்கேன். 2 ஸ்டவ் இருந்துச்சுல்ல, அதில் ஒரு ஸ்டவ் சும்மா இருக்குது, அதில் மீன் குழம்பு செய்யலான்னு போட்டிருக்கேன். இன்றைக்கி என்னென்ன ஐட்டம் போடணும்? கடுகு, சீரகமா? ஆஹா, வெந்தயம். இல்லை, அது எல்லாமே ஒரு ஃபார்ம் அவுட் மாதிரி சொல்லுவேல நீ. கடுகு இல்லை, இதுக்கு வந்து சீரகம் தான் வேண்டாம். நான் சீரகம் அதுவே நினச்சேன். கடுகு வெந்தயம் அவ்வளோதான் தாளிப்பு. சீரகம் வேணா சீரக பொடி கொஞ்சம் அப்புறம் டேரக்டாக இப்படி இந்த கரைச்சி வச்சதை ஊற்றிடுவியோ? வதக்க வேண்டாமா? வெங்காயம்லாம் பார்க்கல. வெங்காயம் இருக்குது, இந்த பூண்டு இதெல்லாம் வதக்கணும். பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். மீன் குழம்புக்கு அப்படியே இடித்து போட்டால் நல்லாயிருக்கும். ஒன்றா போட்டுருவியோ? ஆமாம், ஒரே நேரத்தில் போட்டு வதக்கிடுவியோ? ஆமாம், வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கலாம். கொத்தமல்லி மட்டும் அப்புறமா போடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். நண்டு ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. நண்டில் வந்து செவக்க விட்றதெல்லாம் இல்லை, தண்ணி நல்லா வத்திருச்சுனாலே இது நல்லாயிருக்கும். ஆறின உடனே நல்லா திக்காக நண்டில் ஒட்டிக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டுடலாம். போட்டு ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நண்டு க்ளீன் பண்ணுறதும் ஈஸி, செய்கிறதும் ரொம்ப ஈஸி. மணமணக்கும் நண்டு ரெடி. ஆமாம், ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த நண்டை பார்த்தா இந்த கார்னர் இருக்குது. இந்த நண்டை பார்க்கும்போது தான் ஏதோ ஆப்ரேஷன் பண்ண ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இருக்கும். நண்டு சாப்பிட்றது போட்டதே தெரியல. அப்போதான் அப்படி. அவ்வளோதான், நண்டு வறுவல் ரெடி. ஓகே, இது வதங்கிடுச்சா? வதங்கிடுச்சு. ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் 2 இடத்துலையும். அப்போ தான் வேலை கிடுகிடுன்னு ஆகும், சமையல் டப்புன்னு முடிச்சு. இன்னும் ஒரு 2 பர்னர் இருக்கிற ஸ்டவ் வாங்கிக்கோ. 4 அடுப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. இது வந்து நம்ம ரெடி பண்ணி வேணும்னா செய்ய கரெக்டாக. இது வதங்கிறதுக்கு இன்னும் ஒரு அடுப்பு இருந்தால் நீ வறுத்துட்டு இருக்கலாம். இல்லை, இப்போ குழம்பு தூக்கி அந்த அடுப்பில் போட்டு வறுக்க தான் போகிறேன். இது 2 அடுப்பு இருக்கிறதுனால 3ஆக இருந்தால் நீ நேரத்துக்கு வறுக்கவும் இல்லை. நான் ஒன்று அரிஞ்சிக்கிட்டே தானே செய்கிறேன், அதனால எனக்கு கரெக்டாக இருக்கிறத வச்சு எஃபெக்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நறுக்கி வச்சு வெயிட் பண்ணால் தான் நமக்கு டைம் வேஸ்ட்டு. இல்லைன்னா உப்பு போடல. ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தால் பண்ணலாம் இல்லை? ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்டவ்வில் மாற்றி போட்டுடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். ஓட்டிகிட்டு இருக்குல்ல கரசில், அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றுறேன். மீன் வறுவலா? ஆமாம், மீன் வறுவல் முடிச்சுட்டா சமையல் ஃபினிஷ். நண்டு இறக்கிட்டோம். நண்டு ரெடி, சாதம் ரெடி. அதனால குழம்பு அங்கே மாற்றிட்டேன். இதோ குழம்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆகிடும். மீன் போடலையா? அதில் போடல, குழம்பு கொச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். வாசனை கமகமன்னு வருதா? அதான் மணமணக்கும் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ மீன் வறுவல் மசாலா போட்டு வச்சோம்ல, மீன் வறுவலை போட்டுடலாம். சூடாயிடுச்சா? மசாலா எப்படி ஓட்டிகிட்டு இருக்கு பார்த்தியா? எண்ணெய் போட்டதுனால தான்.
இந்த சூடு இருக்கும்போதே போட்டால் சரியாக இருக்கும். எல்லாத்தையும் போடுறதுக்குள்ளே ஈக்குவலாக ஹீட் ஆகும். ஆமாம், இல்லைன்னா கருகிடும். அதுதான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போடுவேன் நான். நல்லா மீன் புரிஞ்சிக்கிட்டு இருக்கா? வறுவலுக்கு புரிஞ்சிட்டு. ஸ்டார் மாதிரி வச்சிருக்கீங்க. எல்லாமே ஒரு டிசைன் தான், பார்க்க அழகாக இருக்குல்ல. இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு வச்சனால தானே கேட்குற, ஸ்டார் மாதிரி வச்சுருக்கீங்கன்னு. மீன் எல்லாம் திருப்பி விட்டுடலாம், செவந்துடுதே. ஒரு பரட்டிட்டு அதில் மீன் போடணும், அதுக்காக தான் திறந்து வச்சுருக்கேன். குழம்பு சுண்டிடுச்சு. குழம்பு ரெடியா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆயிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஆயிடும். மீன் போட்டுட்டு உடனே இறக்குவியா? ஒரு 2-3 நிமிஷம் ஐயில் வச்சு மூடி போட்டு கொதிக்க விட்டால் வெந்துடும். நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, வறுவல் ஸ்மெல்லு. வறுவல்னால் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, ஏன் ஸ்மெல்லு சூப்பராக இருக்காது? சூப்பராக அந்த மசாலா மேலே நல்லா கூட்டம் இருக்குது. சரியாக இருக்கும் இப்போ மீன் போட்டால். ஆனால் எடுத்து தான் போடணும், கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி நிற்கும். அதனால் நம்ம இப்படியே ஊற்றக்கூடாது. இன்னும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு பரட்டிட்டு மூடி போட்டுடணும். வறுவலும் ரெடியாக போகுது, மீன் குழம்பு ரெடியாக போகுதா? ஆமாம், ரெண்டுமே ஆகிடும் 2 நிமிஷத்தில். சுட சுட மணமணக்கும் குழம்பு ரெடியா? மீன் குழம்பு ரெடி. மீன் வந்துச்சா? பார்த்தா தெரியல உனக்கு. வந்துட்டுக்குதே. வறுவலும் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மசாலா நல்லா கூட்டாயிட்டு இருக்குது. குழம்பு இறக்கிறேன். சூட்டில் வைக்கக்கூடாது, ஓவராக வெந்துடும். இது உடனே மூடி போடக்கூடாது, கொஞ்சம் எப்படி மூடி போடக்கூடாது, அப்படியே வேர்த்து விட்டு தண்ணி ஆகிடும் குழம்பு. மீன் பாதி மூடி போட்டால் மட்டும் பாதி மூடியில் அந்த சூடு வெளியே போகுது. அவ்வளோதான், மீன் வறுவல் ரெடி. பார்க்கும்போது எப்படி இது சூப்பரா. என்ன இன்னும் எடுத்ததுக்கு அப்புறம் கூட புரியுது பாரு. ஆமாம், சூடு. நான் பரட்டி விட்டு எடுக்கிறேன். 2 பக்கம் வெந்திருக்கா செவந்திருக்கா அதெல்லாம் பார்க்கணும்ல. அதான் 2 பக்கமும் அந்த எண்ணெய் அந்த கலர் வரணும். சுட எண்ணெய் போகிறதுனால எடுத்ததுக்கு அப்புறமும் அப்படி பொரியிற மாதிரி இது வகுத்து வருது. கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கும். என்னம்மா இன்னைக்கு செம்மையான லஞ்ச் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. என்ன பார்த்துருவோமா? வஞ்சிர மீன் வறுவல், அப்புறம் வஞ்சிர மீன் தலை, வால், சங்கரா மீன் அதெல்லாம் போட்டு குழம்பு, சாதம், நண்டு வறுவல். சூப்பராக இருக்குது. இதுதான் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்மெல்லு தான். தட்டு திறந்தோடனே வருது ஒரு செம்ம ஸ்மெல்லு. கொடுக்கலாம் நீட்டின்னு இருக்கும். எத்தனை பேருக்கு நண்டு பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இது மீன் குழம்பு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வறுவல் டேஸ்ட் பார்த்துடலாம். குழம்பு மீன் எப்படி இருக்குது அதை பார்க்கல. குழம்பே நல்லா இருக்கும்போது குழம்பு மீனும் நல்லா தான் இருக்கும். மீன் நல்லா வெந்துக்குதா? உப்பு காரம் நல்லா உரைச்சிருக்கா? நல்லா புட வருது இல்லை அதுலேருந்து. சூப்பர். உப்பு காரம்லாம் நல்லா உரைச்சிருக்கு. நண்டு காமிச்சிடலாமா? நண்டு கடிச்சு சாப்பிட்றது, அதனால் சும்மா லைட்டாக தான் நான் டச் பண்ண முடியும். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. எசன்ஸ்லாம் நிறைய இருக்கா? நல்லா இருக்குது. இந்த சின்ன நண்டாச்சு எசன்ஸ் கம்மியாக இருக்கா நிறைய இருக்கா? இருக்குது எசன்ஸ்லாம் இருக்குது. இந்த கொடுக்குள்ளே இருக்கும், அப்படியே உறிஞ்சி எடுத்தோம்னா அதுலேருந்து வரும். நண்டு மட்டும் பொறுமையாக தான் சாப்பிட முடியும். ஓகே, வ்ளாக் முடிச்சிக்கலாமா? சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் எப்படி பேசுறது? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வ்ளாகை முடிச்சிக்கிறேன். மறுபடியும் நான் இன்னொரு வ்ளாகில் சந்திக்கிறேன். பை காய்ஸ்.